ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 139. இந்த பகுதியில் 146வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 16வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 16. பிராஜேஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணு ஜகதாதி ஜக அனகோ விஜயோ ஜெயத விஸ்வயோனி புனர்வசுகோ. திருநாமம் 146. ஓம் சகிஷ்ணவே நமக. இதன் பொருள் பொறுமையையே வடிவமாக கொண்டவர், மன்னிப்பவர் என்றும் சொல்லலாம். இதை ஒரு கதையிலிருந்து பார்க்கலாம். ஸ்ரீ ராமானுஜரை நம் அனைவருக்கும் தெரியும். அவருடைய 2 மருமகன்கள் முதலியாண்டான் என்பவரும் நடாதூர் ஆழ்வான் என்பவரும். அவர்களில் நடாதூர் ஆழ்வான் என்பவருடைய பேரன் வரதகுரு என்பவர். இந்த வரதகுரு என்பவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சந்நிதியில் தினமும் வேத பாராயணம் செய்து வந்தார். அப்படி ஒரு நாள் அவர் வேத பாராயணம் செய்து கொண்டிருக்கையில் அர்ச்சகர் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதற்காக பால் எடுத்துக்கொண்டு வந்தார். அடுப்பில் இருந்த பாலை சுட சுட கொண்டு வந்ததால் பாலில் இருந்து ஆவி பொங்கி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் வரதகுரு அர்ச்சகரை அழைத்து, சுவாமி, அந்த பாலை இங்கே கொடுங்கள் என்று கேட்டார். அதுக்கு அர்ச்சகர், இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பால் என்று சொன்னார். அது தெரியும் சுவாமி, இங்கே தாருங்களேன் என்று கேட்டு வாங்கினார். பிறகு ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு பாலை ஆற வைத்து கொடுப்பாளோ அதுபோல அவர் அர்ச்சகரிடம் இருந்து வாங்கிய பாலை நன்றாக ஆற்றி பொறுக்கக்கூடிய சூட்டுக்கு வந்தபின் அர்ச்சகரிடம் கொடுத்து, இப்போது பெருமாளுக்கு இதை சமர்ப்பிக்கலாம் என்று சொன்னார். அதற்கு அந்த அர்ச்சகர், எதற்காக இந்த பாலை ஆற வைத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு வரதகுரு சொன்னார், பெருமாள் எவ்வளவு மென்மையான அழகான திருமேனியை உடையவர். இவ்வளவு சூடான பாலை கொடுத்தால் அவரது நாவு தாங்குமா, சுட்டுவிடாதா என்று கேட்டார். அதற்கு அந்த அர்ச்சகர் சொன்னார், நீங்கள் வேதங்களை நன்கு கற்றவர். எம்பெருமானின் நாவில் இருந்துதான் நெருப்பு தோன்றியது என்கிறது வேதம். அப்படி இருக்க அவரது நாவை இந்த பால் எப்படி சுடும்? அவர் பரம்பொருள் அல்லவா என்று கேட்டார். அதற்கு வரதகுரு என்ன சொன்னார் பார்க்கலாமா? எம்பெருமானின் பெருமைகளை நோக்குகையில் அவனது நாவை இந்த பால் சுடாது என உணர முடிகிறது. ஆனாலும் கூட அவனது வடிவழகையும் மென்மையையும் பார்க்கையில் ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டுவது போன்ற பாசத்தை தான் காட்ட முடிகிறதே தவிர அவனது பெருமைகளும் வலிமையும் நம் நெஞ்சில் நிற்பதில்லை என்று சொன்னார் வரதகுரு. இப்படி பேசிக்கொண்டிருந்து விட்டு அந்த அர்ச்சகர் வரதகுரு ஆற்றி கொடுத்த பாலை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். அப்போது அம்மா என்று ஒரு குரல் எங்கிருந்தோ கேட்டது. எங்கிருந்து அந்த குரல் வந்தது என்று ஆவலுடன் எல்லோரும் பார்த்தார்கள். ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியம்! வரதராஜ பெருமாளே வரதகுருவை பார்த்து அம்மா என்று அழைத்திருக்கிறார். வியந்து போன அர்ச்சகர், இந்த வரதகுருவை நீ அம்மா என்று அழைத்தாயா என்று பெருமாளிடம் கேட்டார். அப்போது பெருமாள் சொன்னார், அனைத்து உலகங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கிறேன். அனைத்து உயிர்களிடமும் நான் அன்பு காட்டிய போதும் என் மீது யாரும் இத்தகைய தாய் பாசத்தை காட்டியதில்லையே. ஆனால் அந்த பாசத்தை, அதாவது தாய் பாசத்தை இந்த வரதகுரு என் மீது இப்போது காட்டியபடியால் அவரை நான் அம்மா என்று அழைத்தேன் என்று சொன்னார் வரதராஜ பெருமாள். அன்று முதல் வரதகுரு என்ற அவரது பெயர் மறைந்து நடாதூர் அம்மாள் என்று அனைவரும் அவரை அழைக்கத் தொடங்கினார்கள். நடாதூர் என்று ஏன் அழைத்தார்கள்? வரதகுரு அவதரித்த ஊர் நடாதூர். அதனால் பெருமாள் தந்த அம்மா என்ற பெயரோடு அவர் ஊர் பெயரையும் இணைத்து
நடாதுர் அம்மாள் என்று அழைக்கப்பட்டார். பிறகு மறுநாள் அந்த அர்ச்சகர் நடாதுர் அம்மாளிடம், சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். பெருமாள் மேல் அன்பு கொண்டு நீங்கள் பாலை ஆற வைத்து அவருக்கு சமர்ப்பித்தீர்கள். ஆனால் இத்தனை நாட்களாக நாங்கள் சூடான பாலைத்தான் பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தோம். அதனால் பெருமாள் கோபம் கொண்டு எங்களுக்கு ஏதாவது தண்டனை தருவாரா என்று கேட்டார் அந்த அர்ச்சகர். அதற்கு நடாதுர் அம்மாள் என்ன சொன்னார் பார்க்கலாமா? நடாதுர் அம்மாள் சொன்னார், நிச்சயமாக எம்பெருமான் தண்டிக்க மாட்டார். நாம் தினமும் பூஜையை தொடங்குகையில் 16 விதமான உபச்சாரங்கள் செய்ய போவதாக சொல்லிவிட்டு முடிவில் 32 விதமான அபச்சாரங்களை தான் செய்கிறோம். ஆனால் அதையும் பெருமாள் பொறுத்தருள்கிறார் தானே. அதுபோலவே சூடான பாலை நீங்கள் சமர்ப்பித்தாலும் அதற்காக பெருமாள் கோபம் கொள்ள மாட்டார். பயப்படாதீர்கள். தண்ணீருக்கும் சந்திரனுக்கும் எப்படி குளிர்ச்சி என்பது இயற்கையாகவே உள்ளதோ அதுபோல பெருமாளுக்கும் பொறுமை எனும் குணம் இயற்கையாகவே உள்ளது என்று சொன்னார் நடாதுர் அம்மாள். நாம் அறிந்தோ அறியாமலோ முன்னும் பின்னுமாக செய்யும் பூஜைகளையும் அவற்றில் உள்ள பிழைகளையும் பொறுத்து கொள்வதால் எம்பெருமாள் சகிஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். இந்த 146வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பிழைகளையும் திருமால் மன்னித்து அவர்களை நல்வழிப்படுத்துவார். அடுத்த திருநாமம் 147. ஓம் ஜெகதாதிஜாய நமக. இந்த நாமத்தை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதில் கண்ணபிரான் சிவபெருமானிடம் ஒரு வரம் கேட்டார். அது என்ன என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.